மன்னாரில் இறந்த நிலையில் அரிய வகை கடல்வாழ் உயிரினம் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தகவல் ஒன்று சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றமையை காண முடிந்தது. எனவே அது குறித்த உண்மை அறிய ஃபேக்ட் நாம் மேற்கொண்ட ஆய்வின் போது அநேகமான ஊடகங்களில் மன்னார் வளைகுடா பகுதியில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய கடல் பசு என்ற தலைப்பில் செய்திகள் வெளியாகியிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. எனவே நாம் அந்த செய்திகளில் வழங்கப்பட்டுள்ள தகவல்களை முழுமையாக பார்த்தபோது தமிழகத்தின் திருப்புல்லானி அடுத்துள்ள சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நாம் இது குறித்து இந்திய ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளையும் ஆராய்ந்தோம். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே சேதுக்கரை கடற்கரையில் 300 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் பசு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. எனவே நாம் இது குறித்த மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள இலங்கை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். இதன்போது குறித்த கடல் பசு மன்னாரில் கரையொதுங்கவில்லை எனவும் அது இந்தியாவின் தமிழகத்தின் திருப்புல்லானியை அடுத்துள்ள சேதுக்கரை பகுதியிலேயே கரையொதுங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் மன்னாரில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய அரிய வகை கடல்வாழ் உயிரினம் என பகிரப்பட்ட தகவல் தவறானது என்பது கண்டறியப்பட்டது.